வாழைக்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தின்னாவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ 70% வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக இந்த கோட்டிங்குக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 கொட்டை அளவு புளிக்கரைசல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை வேக வச்சு ஆற வச்சுருக்கிற வாழைக்காவில் தடவி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காவை மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வறுத்தெடுத்துக்கலாம். நைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாழைக்காய் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.